தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புக்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வாக்கியங்கள். குறிப்பாக 7வது வாக்கியம். இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாம் என்றார். உங்களை நாம் பார்க்கின்றோம், இயேசுவை அதிகமாக அன்பு செய்த ஒரு மனிதன்தான் யார்? யோவான். யோவானும் அதே மாதிரி இயேசுவை அன்பு செய்கின்றார். அப்போ அன்பு செய்கிற ஒரு மனிதன் தெய்வம் எங்கே இருந்தாலும் எவ்வளோ தூரம் இருந்தாலும் அவனை கண்டுபிடிக்க முடியும். இங்கே யோவான் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்கின்றார். அன்பார்களே, நீங்களும் நானும் தெய்வத்தை அதிகமாக அன்பு செய்கிறோம் என்றால் நிச்சயமாக இதோ இயேசுவை பல இடங்களில் நாம் காண முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கை சூழலிலும் நம்முடைய மத்தியில் காண முடியும். ஆலயத்தில் செல்கின்ற பொழுது தெய்வத்தை அங்கு காண முடியும். பலிப்பிடத்தில் தெய்வத்தை காண முடியும். இறை வார்த்தையில் தெய்வத்தை காண முடியும். அருட்சாதனங்களில் தெய்வத்தை காண முடியும். பல மனிதர்களில் தெய்வத்தை காண முடியும். இயற்கையில் இறைவனை காண முடியும். எப்பொழுது அன்பு செய்கின்ற போது மட்டும்தான் இது முடியும். அன்பு செய்யவில்லை என்றால் நிச்சயமாக தெய்வத்தை கண்முன்னே வந்த போதிலும் தெய்வமே வந்த போதிலும் நம்மளால் அது காணவும் முடியாது, உணரவும் முடியாது. ஆக இறைசல் மன்றாடுவோம். ஆண்டவரே, நான் உன்னை அதிகமாக அன்பு செய்ய எனக்கு சக்தியை தாரும். ஆண்டவரே, எல்லாற்றையும் விட உன்னை நான் அதிகமாக அன்பு செய்கிறேன். என் குடும்ப அங்கத்தினர்களை விட, நான் வேலை செய்கிற என்னோடய வேலையை விட, என் பணத்தை விட, எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை மட்டுமே அன்பு செய்கிற ஆண்டவரை சொல்லிக்கொண்டு இறைசனில் நம்ம அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, அதிகமாக அன்பு செய்கிறவர்கள் நிச்சயமாக உன்னை காண்பார்கள். இந்த நானும் உன்னை அதிகமாக அன்பு செய்கின்றேன். அவ்வாறு உன்னை அன்பு செய்கின்ற பொழுது உன்னை நான் காண்பதற்கான கிருபை எனக்கு தந்திரலும், உன்னை எனக்கு வெளிப்படுத்தி தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.